உலக மக்களுக்கு வரும் நோயையும் ஆபத்தையும் முன்கூட்டியே அறிந்து அதை சரி செய்து நமக்காக பாடுபடும் சித்தர் நம் ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மா. நம் ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மா தனது யாத்திரையை தொடங்குவதற்கு முன்பே பல சவால்களையும் போராட்டங்களையும் கடந்து சென்றாங்க, எல்லாம் நமக்காக. அதே போல் சமீப காலமாக நடந்து வரும் ஒரு கோர சம்பவம். அது என்னன்னா, டெல்லியில் நடந்து வரும் பாம் பிளாஸ்ட். நம் தலைநகரமாக உள்ள டெல்லியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் பிளேசஸ் ஆஃப், அது என்னன்னா ரெட் ஃபோர்ட். அங்கே ஒரு சிக்னல் இருக்குது, ரெட் ஃபோர்ட் கிட்ட ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலில் ஒரு ஹோண்டாய் i20 கார் வந்து ஸ்லோவாக வந்து இருக்குது. சுமார் சாயங்காலம் 6:52 PM திடீர்னு ஒரு பாம் பிளாஸ்ட், ரொம்ப சத்தத்தோட ஒரு பாம் பிளாஸ்ட் ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தா, அந்த காரில் உள்ள சுமார் எல்லாரும் இறந்துட்டாங்க. சுமார் 24 பீப்புள்ஸ் வந்து காயப்படுறாங்க. 22 கார்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர்களோட ஆன்மா வந்து மிகவும் நல்ல முறையில் சாந்தி அடைந்து சொல்லிட்டு நம்ம ஆத்ம சித்தாராம் லட்சுமி அம்மா சுமார் 12 மணி நேரம் தியானம் செய்கிறாங்க. சுற்றி விளக்குகளை ஏற்றி நடுவே உட்கார்ந்து நம்ம ஆத்ம சித்த லட்சுமி அம்மா 12 மணி நேரம் உணவும் மற்றும் தண்ணீர் அருந்தாமல் தியானம் செய்கிறாங்க. அதை ஃபுல்லாக இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அம்மா தியானம் மேற்கொண்ட இடம் வந்து ஒரு கிணறு. அந்த கிணறு மனிதர்கள் யாரும் பயன்படுத்தாத கிணறு. அதில் வந்து ஒரு ஆன்மா இருப்பதாக அறிந்த அம்மா அந்த ஆன்மாவை சாந்தி அறிவதற்கு அதில் தியானம் பண்ணுறாங்க. அதை நம்ம இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்குறோம். அதில் அம்மாவை சுற்றி பல குரங்குகளும் விலங்குகளும் வந்து பைரவர்களும் வந்து சுற்றி வணங்குறாங்க. பைரவர்களும் அம்மாவுக்காக பாதுகாப்பாக இருக்காங்க. இதை அறிந்த பொதுமக்கள், அங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாமே வந்து அம்மாவை சுற்றி பார்த்து வணங்கியும் புகைப்படம் எடுத்து சென்றாங்க. பொதுவாக சித்தர்கள் தன் ஆன்மாவை வெளியே கொண்டு வருவாங்க. அது எப்படின்னா, சித்தம் என்ற சொல்லுக்கு மனம் மற்றும் அறிவு என்பது பொருள். அறிவை பிழிந்தவர்களே சித்தர்கள். அந்த சித்தர்கள் மக்கள் அமைதியாக வாழவும் தம் கடுமையான தவத்தினாலும் யோக சக்தி தபசக்தி மூலம் தன் ஆன்மாவை வெளியே கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வரும்போது உலகத்தில் நடக்கிற நல்லதையும் சரி கெட்டதையும் சரி முன்கூட்டியே அறிந்து தனது சக்தியால் மனிதர்களுக்கு நல்லது செய்வாங்க. மக்களுடைய நலனை மற்றும் நினைவில் வைத்து கொண்டு தம் கடும் தவத்தினால் மட்டுமே மக்களின்